Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். ஆளுநரை சந்திக்க போயிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். அதாவது விசிகாவுடைய ஆதரவு கடிதம் கிடைச்சதுக்கப்புறம் போகிறாரு. இப்போ போயிட்டு இருக்கும்போது ஆளுநர் கிளம்பிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே திருப்பி வீட்டுக்கு போகிறாரு. திரும்பிட்டார் விஜய். அப்புறம் மீண்டும் ஆளுநர் ஆளுநர் மாளிகைக்கு திரும்புகிறாரு அப்படின்னோடனே திருப்பி இவரும் அங்கே போகிறாரு. என்ன நடக்குது? இது 6:35 இது வரைக்கும் ஏதோ ஆலோசனை நடக்குது, ஆளுநர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு தகவல், நாளைக்கு பிற்பகல் 3 மணி அளவில் பதவியேற்பு விழா அப்படின்னு தகவல் வெளியாகுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுக தலைவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார். புதிய அரசு அமைவதற்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. என்னுடைய ஆட்சி காலத்தில் இருந்த மகளிருக்கான திட்டங்கள் தொடர வேண்டும் அப்படிங்கிறாரு. புதிய அரசுக்கு எந்த விதத்திலும் இடையூறு தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கூட்டணியை பற்றி சொல்கிறாரு. ஒரே நாளில் காங்கிரஸ் கூட்டணியை முறிச்சிருச்சு அப்படின்னு வேதனை தெரிவித்திருக்கிறாரு. அதே நேரத்தில் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்தாங்க, பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கூட்டணி தொடரும் தமிழ்நாடு நலனுக்காக அப்படின்லாம் பயணம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கூட்டணி கட்சி தலைவர்கள் பேரெல்லாம் சொல்கிறார். வைகோ, திருமாவளவன், அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், UML, தேமுதிக, இவங்களுடைய தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லி நன்றி தெரிவிக்கிறார் கூட்டணியில் பயணம் பண்ணதுக்காக, தேர்தலை சந்திச்சதுக்காக. இன்னொன்று, பிஜேபி அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல தாவேகா ஏன் பயப்படுது அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கிறாரு MK ஸ்டாலின். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது கேள்வியினுடைய அரசியல் அடர்த்தி, உங்களுடைய அந்த பத்திரிகையாளர் என்ற அனுபவத்தில் அந்த வார்த்தைகளை நீங்கள் போட்டிருக்கீங்க. முகநூலில் பயணம் செய்யக்கூடிய ஆட்களுக்கு, நான் ஒரு கட்சியை ஆதரிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் அது நடக்கலைன்னா எனக்கு ஒரு கோபம் வரும், டென்ஷன் ஆகி எனக்கு ஒரு கோபம் வரும். அதில் அந்த இடத்த ஸ்பாயில் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தோல்வி, அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனக்கு 2வது இடம் கிடைத்து தான் போட்டியிட்ட தொகுதியில் கொளத்தூரில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை செய்த பின்பும் நன்றி தெரிவித்துட்டு வந்த பிறகு அவர் ஓய்வெடுக்காமல் தமிழகத்தினுடைய அரசியல் திசை வழியை தீர்மானிப்பதில் MK ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை, முத்திரையை பதித்திருக்கிறார் தான் நம்ம பார்க்கணும். நிறைய பேர் திமுகவிலிருந்து காங்கிரஸ் போனதை விமர்சித்தோம். முகநூல்லையே கீழே என்ன கேட்குறாங்கன்னா, காங்கிரஸ் போகும்போது திட்டினீங்களே, பின்னால வரிசையா எல்லா கட்சிகளும் போகிறதே, அவருக்கு ஒரு பார்வையா இவருக்கு ஒரு பார்வையான்னு காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய வேலுச்சாமி போன்றவர்கள் அனுபவமிக்க ஆட்கள். ஆனால் அந்த டென்ஷன்ல வார்த்தைகள் தவறாவது. நீங்க தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறத பாருங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கிட்ட ஆதரவு கேட்ட போது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சொன்னதும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறாரோ அதை அமுலாக்குவதற்கு நாங்கள் தயார் என்று அவர் சொன்னது, கேரளாவில் உள்ள முஸ்லீம் லீக்கை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசை வழியில் திமுக கூட்டணியில் பக்காவா அருமையா போய்கிட்டு இருக்காங்க. முகநூல்ல, அப்புறம் மீடியாவினுடைய பரபரப்பு செய்திகளாக மந்திரி பதவி கேட்கிறாங்க, முதலமைச்சர் கேட்கிறாங்க, துணை முதலமைச்சர் கேட்கிறாங்க என்பதெல்லாம் ஆதாரமற்ற கோப சொற்கள் தான். ஆனா நம்ம இன்னைக்கு இந்த வாக்களித்த வாக்காளர்கள் ஒரு 6 கோடி தமிழர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு கவர்னர் எப்படியெல்லாம் விளையாடுகிறார் என்பதை சொல்வதற்கு இந்த கூட்டணியில் உள்ள இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் இன்னைய பரபரப்பு செய்தியினுடைய உச்சம். கேரளாவுக்கு நான் அப்புறம் வரேன். 2016 மேற்கு வங்கத்தில் சுவேந்து அதிகாரி சாரதா சிட்பண்ட் ஊழல்ல முதல் குற்றவாளி, கைது செய்யுங்கள்னு போராட்டம் பண்ணவர் மோடி. இன்னைக்கு பதவியேற்புல அவரை கட்டிப்பிடித்து அனுப்புபவர் மோடி.
சோ ஒன்றிய அரசினுடைய தமிழகத்துக்கு எதிரான பார்வையை வாக்காளர்கள் தமிழக அரசியல் சூழ்நிலையில் புரிந்து கொள்வதற்காக தான் இந்த விஷயத்தை பேசுறோம். அவர் என்ன செய்திருக்கணும்? ஒரு டெக்னிக்கல் எரர் விஜய் அவர்கள் செய்திருந்தாலும் கூட எஸ்ஆர் பொம்மையிலிருந்து ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு பிரபாகரன் போன்றவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, கடிதத்துல எவ்வளவு இருக்கு என்பதை பார்ப்பதற்கு கூட கவர்னருக்கு ரைட்டு கிடையாது. தமிழிசையினுடைய பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த அம்மா தோல்வி அடைந்தது சரின்றதுக்கு ஏத்த மாதிரி அந்த அம்மா விவரம் இல்லாம ஒரு கவர்னர் பேசுறாங்க. எப்படின்னு பாருங்க, எவ்வளவு உங்க கையில இருக்குன்றத நான் சொல்லி நீங்க எடுத்துக்கணும். நம்ம ராஜவேலு கவர்னரு, நான் விஜய் அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா, நான் வணக்க வச்சு உங்க ஆபீஸுக்குள்ள வந்த பிறகு ஃபார்மலா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அரசியலினுடைய நிலையை பார்த்திருப்பீங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நானு, கூடுதலா காங்கிரஸ் கட்சி எனக்கு 5 பேர் கொடுத்திருக்கிறார்கள், நான் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா 118 கேட்கணும்ன்றதுக்கு சட்டத்துல இடமே இல்லை. ஆனால் இதை ஜாயிண்டா போய் கொடுத்து ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர் ஆகி போச்சு. தாவேகா ஆட்சியா, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியா என்ற கேள்வி மாட்டிக்கிச்சு. அது கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, பெரும்பான்மையை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு கவர்னருக்கு வந்துருச்சு. அந்த பொறுப்பு என்பதை பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு இவ்வளவு வாக்குகள், இவ்வளவு ஆதரவை அவர் திரட்டும் போது இங்க தலைமையகத்துல இருந்து அதுக்கு வழிகாட்டுவதற்கு பதிலாக ப்ரொசீஜரல் எரர். இப்போ எல்லார்கிட்டையும் கடிதம் வாங்கிட்டு வராரு, 2-2-4 முடிஞ்சு போச்சு. தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நம்முடைய திருமாவர்களுடைய கூட்டம் முடிஞ்ச பிறகு 118 வந்துருச்சு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சேர்த்து 120 வந்துருச்சு. இந்த டெவலப்மெண்ட்டை வெறும் அரசியல் ஆட்கள் மட்டும் பார்க்கக்கூடாது. இவர்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய இன்னைக்கு கேர்டேக்கரா இருக்கக்கூடிய கூடுதல் பொறுப்புல இருக்கக்கூடிய கவர்னருடைய ரோல் தான் அது. ஆங்கில பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க திட்டமிட்டு விஜயை அலைக்கழிக்க செய்கிறீர்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அவர் சமாளிக்க முடியாம பதில் சொல்றாரே ஒழிய சாதாரணமாக விவரங்களோடு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில கவர்னர் இல்லை. அப்போ டெல்லியில் இருந்து வரக்கூடிய உத்தரவுகளுக்கு ஏற்ப ஒரு அரசியல் குழப்பத்தை, ஒரு ஸ்திரமற்ற சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது என்பதை காரணம் காட்டி ஒரு ஜனாதிபதி ஆட்சியை உள்ள நுழைச்சிடலாமான்னு ட்ரை பண்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அதிமுகவினுடைய பிளவு என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் 3 மாசம் கூட அவளை லீமா ரோஸ் அவர்கள் அதிமுக ஆனால் இன்னைக்கு அந்த கூட்டத்தை நடத்துறதே யாருன்னு பாத்தீங்கன்னா லீமா ரோஸ் பேர்ல அல்லது சிபி சண்முகம் பேர்ல லீமா ரோஸ் நடத்துறாங்க. ஒரு பாரம்பரியமான எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கக்கூடிய விரோதத்தை பயன்படுத்தி அந்த கட்சியை உடைச்சி அதுல ஒரு சித்து விளையாட்டை அரங்கேற்றுவதற்கு பண்ணும்போது கவர்னர் என்ன பண்ணுவார்னா, 2 பக்கமும் மெஜாரிட்டி வர்றத காரணம் காட்டி இதுவா அதுவான்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் எரரை காரணமா காட்டி ஜனாதிபதி ஆட்சி நடத்தலாம் என்று தீர்மானிக்கிறார்கள். நல்ல வேளை அதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்க கேட்ட மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்ட பிறகு அவர் போறாரு. போகும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கல, நீங்க திரும்பிடுங்கன்ட்டாங்க. அவர் திரும்பிட்டாரு. அதுக்கப்புறம் கவர்னர் ஏரோட்ராமுக்கு, அதாவது கேரளாவுக்கு செல்வதற்கு முன்பு அங்கிருந்து நாளைக்கு நீங்க எங்க ஆபீஸ்ல கொடுத்துருங்க, திங்கக்கிழமை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. உடனடியா மாற்றம். கவர்னர் கேரளாவுக்கு செல்லவில்லை, பயணம் ரத்து, இதெல்லாம் அவரு கேன்சல் பண்ணல. அங்க இந்த 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 அரசியல் சூழ்நிலையில ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தினா இந்த கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்து கவர்னர் அலுவலகம் முற்றுகைன்னு போயிட்டா அது ஒன்றிய அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கும். கேரளாவில் ஒன்றும் இப்ப போய் நாளை காலையில் அவர் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அங்க இன்னும் முதலமைச்சர் யாருன்னே சொல்லல. காங்கிரஸ் அதை சொல்லுவதற்கு 12ஆம் தேதி ஆகுன்ற மாதிரி தகவல் வருது. அதனால தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலையில தீர்மானிக்கிற சக்தியாக திமுக கூட்டணி சிறப்பாக செயல்பட்டு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு மக்கள் வாக்களித்திருப்பதை ஜனநாயக பூர்வமாக அனுமதித்து அவருடைய பதவியேற்பு விழாவை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இதுல கவர்னருடைய பங்கினை நாம அலசும் போது
கவர்னர் மாநில அரசுக்கு எதிராக இருந்தால் மக்கள் எழுச்சியோட போராட வேண்டும் என்ற செய்தியோடு தான் இந்த அரசியல் விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுவே இறுதியா இருக்குமா? நாளைக்கு பதவி ஏற்றுருவாங்களா? இப்ப அவருடைய உள்ள போயிருக்கிறாரு. அநேகமா இன்னொரு 1/4 மணி நேரத்துக்குள்ள அவருடைய கவர்னருடைய சந்திப்பும் நிறைவடைஞ்சிரும். ஒரிஜினலா அவங்க பிளான் நாளைக்கு தான். கவர்னர் இல்லாதனால நாளன்னைக்கு வச்சுக்கலாமான்னு யோசிச்சாங்க. இப்ப நாளைக்கு தான்ன்றது முடிவாகி போச்சு. நல்ல சூழ்நிலை என்னன்னா, ஜம்மு காஷ்மீரினுடைய முன்னாள் முதல்வர் உட்பட, அகிலேஷ் யாதவ் உட்பட, தேஜஸ்வி யாதவ் உட்பட தமிழ்நாட்டினுடைய விஜய் முதலமைச்சர் ஆவதை அநேகமாக பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியா அது மாறும். அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா வரும்? இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் இல்லாமல் ஒரு கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. அதுக்கு தலைமை தாங்க போறது திமுக கூட்டணியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர்கள் தான்ற மாதிரி நமக்கு கண்ணுல தென்படுது. அந்த திசை வழியே போகுதான்றத நாளைக்கு நாளை நம்பர்னால் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பேசும்போது அதிமுகவை பற்றி குறிப்பிட்டீங்க. அதிமுக முதல்ல 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, பாண்டிச்சேரிலாம் போனாங்க ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள். அதில் அப்போ பல்வேறு யூகங்கள்லாம் வெளியாகுச்சு. ஆனால் அதிமுக கூட்டணிலாம் இல்லை அப்படின்னு டிகே சிலங்கோன் உட்பட சிலர் தெரிவித்தாங்க. இப்போ விஜய் தனியாக இப்போ ஆதரவு கடிதம்லாம் வாங்கி விசிகா, கம்யூனிஸ்டா, யூஎம்எல், காங்கிரஸ் இவங்கள கடிதம் வாங்கியதோடு மட்டுமில்ல, அந்தந்த கட்சி மாநில தலைவர்கள்லாம் அழைச்சிட்டு போய் பார்க்குறாரு. ஆளுநரை பார்த்துட்டாரு. இப்போ ஏறத்தாழ இப்போ நான் பதவி இருக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ போய் எப்படி சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவங்க சில எம்எல்ஏக்களோட தனியாக ஆலோசனை நடத்துகிறாங்க. ஏற்கனவே ஆலோசனை நடந்தப்போ எடப்பாடியை எதிர்த்து பேசினாங்க. இப்போ தனியாக போய் வச்சுருக்கிறாங்க சில எம்எல்ஏக்களை. மேலும் தமிழ்நாடு முழுக்க அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பலரிடம் பேசிட்டு வராங்க அப்படிங்கிறாங்க. என்ன நடக்குது அதிமுகவில்? அதிமுகவை பொறுத்தவரை நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு இருந்த பிடிமானம் எடப்பாடி பழனிசாமியை ஒரு நெருக்கடிக்குள்ள கொண்டு அநேகமாக அந்த கூட்டணியில ஒரு மேஜர் ரோல்ல எடப்பாடி பழனிசாமியை சீஃப் பிரச்சாரகரா, முதன்மையான பேச்சாளரா கொண்டு அவங்க கற்பனை பண்ணது என்னன்னா, ஏற்கனவே இருந்த நிலை 77. இந்த 77க்கு மேல நாம் ஒரு ஆளும் கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைச்சாங்க. வாய்ப்பு இல்லாத போது 77வது வரும்னு நினைச்சாங்க. 77 வரலன்னும் போது 47வது குறைஞ்சு போச்சு. இன்னும் சொல்ல போனா கணிப்புல நம்ம என்ன சொன்னோம்னா 58ஐ நோக்கி அவர்கள், அது 55ஐ நோக்கி அதிமுக போகும்னாங்க. ஆனா இன்னைக்கு சிவி சண்முகம் கூடுதலான செய்தி தராரு. என்னன்னா, எல்லோரோடும் இணைந்து அதிமுகவினுடைய அந்த வேட்பாளர்கள் தேர்வு நடக்கவில்லை. தேர்தலுக்கு தேவையான இணைந்த செயல்பாட்டுக்கு அவர் உறுதியளிக்கவில்லை. லீமா ரோஸ் வந்ததுக்கு அப்புறம் பல இடங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேர்தலுக்கான தொகை போய் சேரவில்லை. இதெல்லாம் அவங்க குற்றச்சாட்டு. அப்போ என்னன்னா, ஆட்சி போயிடுச்சு, எதிர்கட்சி நிலை போயிடுச்சு, அதிமுக வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதுன்னா இன்னைக்கு எடப்பாடிக்கு நிகரா அந்த வேலையை செய்யறது லாட்டரி குடும்பத்தை சேர்ந்த லீமா ரோஸ் தான். லீமா ரோஸ்ல இருக்கக்கூடிய தொகைக்காக ஒரு பெரிய செட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க. இது அதிமுகவை அழிப்பதற்கு சமம். எம்ஜிஆரோடு ஆரம்பித்த ஒரு இயக்கம் எடப்பாடி மூலமாக ஒரு பெரிய ஃபைட்டை கொடுத்துட்டு அந்த வேர்வை போய் காயறதுக்குள்ள வேற ஒரு கூட்டத்தை கூட்டுறது என்பதும், இதுக்கு இடையில டெல்லி போயிட்டு வராரு. அப்போ இந்த கட்சியை உடைச்சி பிஜேபிக்கு சாதகமா நம்முடைய சிவி சண்முகத்தையோ லீமா ரோஸையோ பயன்படுத்துவதற்கு ஒன்றிய அரசுனுடைய அரசியல் அழுத்தம் தான் காரணம்ன்றது அரசியல் நோக்கர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பத்திரிகையாளர்கள் விவாத மேடையில எடப்பாடி பழனிசாமி முதல்ல பேசின மாதிரி தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் பேச முடியவில்லை. ஏன்னா பேசினா உடைப்பு அதிகமாயிடுமோ என்ற கவலை வந்துருச்சு. பாண்டிச்சேரியில் இவர் பார்க்க போகும்போது எப்பவுமே பார்க்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய முகம் நமக்கு இல்லை. ஒரு கவலை தோய்ந்த முகம் என்பது இருக்கு. அதனால அதிமுகவினுடைய அழிவை நோக்கி அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதிமுகவை மாற்றிவிட்டார்கள். அந்த கவலை தான் நமக்கு. ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சியாக செயல்படுவதற்கு கூட முடியாமல் போய்விட்டதுனால எங்கேயாவது போய் ஒரு இடத்துல சேர்ந்து தன்னுடைய வியாபாரத்தை பலத்துக் கொள்ளலாம் என்பதுதான் சிவி சண்முகத்துக்கெல்லாம் கொள்கை. சிவி சண்முகத்துக்கு உதவிகரமா இருப்பது யாருன்னா வேலுமணி. வேலுமணியை டைரக்ஷன் கொடுக்கறது யாருன்னு சொன்னா ஒன்றிய அரசு. அப்போ ஒன்றிய அரசினுடைய தாக்கத்தில் அதிமுக பிளவு, சட்டமன்றத்திற்குள் அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதற்கு ஹை கமாண்ட்ல இருந்தா அவங்களுக்கு வரும்.
ஹைகமாண்ட் சொல்றதை செஞ்சு விசுவாசமா இருந்துடலாம் என்ற நிலைக்கு தான் அதிமுக போயிருக்கு. ஒரு திராவிட சித்தாந்தத்துல திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அது அழிவு பாதையை நோக்கி செல்வதற்கு இவர்கள் எல்லாம் காரணமாயிட்டாங்களேன்றதுதான் நம்முடைய கவலை. திமுக தலைவர் ஸ்டாலின் அறிக்கையில் மகளிருக்கான திட்டங்கள் தொடரணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அப்புறம் +2 மாணவர்களுக்கு பாராட்டு. ஏற்கனவே பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தமிழ்நாடு சில இடங்களில் முன்னுக்கு வந்திருக்கு. கல்வியில், பொருளாதாரத்தில் இந்த மாதிரி முன்னுக்கு வந்திருக்கு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் பேசினார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது +2 ரிசல்ட்டில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அதனுடைய அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் கூட அந்த ஸ்கீமில் வேலை செய்த ஆட்களை அன்அபிஷியலாக நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் என்று 4ஆம் தேதியே உத்தரவு போய் அவர்களெல்லாம் வேலைக்கு வர வேண்டிய தேவையில்லை என்ற சூழல் திரைமறைவில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த கல்வித்துறையிலையும் பொருளாதாரத்திலையும் தமிழகம் அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றத்திற்கான காரணத்தை முன்னாள் முதல்வர் விளக்குறார். விளக்கிட்டு முதல் 11.29 வளர்ச்சி, நிதி எதுவும் ஒன்றிய அரசு கொடுக்காத போது, கடன் லிமிட்டை ஏற்றி கொடுக்காத போது 10.46 என்ற 2ஆம் ஆண்டு வளர்ச்சி, இந்த ரெண்டுலையுமே நாம் செயல்பட்டிருக்கக்கூடிய விதம் என்பது எந்த திசையை நோக்கி இருக்கிறதோ அதே திசையில் பிஜேபியோடு எதிர்க்கக்கூடிய பணியில் விஜய் அவர்கள் வர வேண்டும் என்ற கோரிக்கையை ஸ்டாலின் வச்சிருக்காரு. இடதுசாரிகளும் அது சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வகுப்புவாத வலதுசாரி சிந்தனை தமிழகத்திற்கு வந்தால் அது ஒரு மிகப்பெரிய அடிமை மாநிலமாக மாறிவிடும். ஆகவே எங்கள் பக்கம் நில்லுங்கள்னு சொன்னோம். விஜய் அதில் நாங்கள் உங்கள் பக்கம் தான் நிற்கிறோம், மதவாத சக்திகளுக்கு எதிராக நான் உங்களோடு பயணிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம நினைவூட்டலுக்காகத்தான். இந்த நினைவூட்டலில் நம்ம கேட்டுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, பதவி நீங்கள் ஏற்றாலும் சரி, ஏற்றதற்கு அப்புறமும் சரி, இந்த திட்டங்கள் தான் நமக்கு ஒரு உயர்ந்த நிலையை தமிழகத்துக்கு கொடுத்திருக்கிறது. இந்த திட்டங்களை டிராப் பண்ணிடாதீங்க. அப்போ டிராப் பண்ணாமல் நீங்கள் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் தமிழகம் சிறப்பாக செல்லும். அதுக்கு விஜய்க்கு நாங்கள் துணை நிற்போம் இருக்கேன். இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் சூழ்நிலை, பக்குவமான அரசியல் அணுகுமுறை. அந்த திசை வழியே விஜய் செல்வது தான் தமிழகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு தான் நாம கருதுறோம். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.